குற்ற பின்னணி உடையவர்கள் வக்கீலாக பதிவு செய்ய முடியாது என்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை தமிழ்நாடு பார் கவுன்சில் அமல்படுத்தியுள்ளது. மதுரை ரமேஷ் என்பவர் குற்ற பின்னணி உடையவர்கள் வக்கீலாக பதிவு செய்யக்கூடாது என்று பொதுநல வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கிருபாகரன் விசாரணை செய்து வக்கீலாக பதிவு செய்பவர்கள் குற்ற பின்னணி குறித்து போலீசாரிடம் சான்றிதழ் பெற்ற பிறகே பதிவு செய்ய முடியும் என்று கடந்த ஜூன் 26ஆம் தேதி உத்தரவிட்டார். இந்த உத்தரவை புதன்கிழமை முதல் அமல்படுத்துவதாகவும் வரும் 16ஆம் தேதி நடக்கவிருந்த வக்கீல் பதிவை தள்ளி வைப்பதாகவும் தமிழ்நாடு பார் கவுன்சில் தெரிவித்துள்ளது. இனி வரும் காலங்களில் பதிவு செய்கின்ற அனைத்து சட்டம் பயின்ற மாணவர்கள் அனைவருமே குற்ற பின்னணி இல்லை என்று காவல்துறையிடம் சர்டிபிகேட் வாங்கி வர வேண்டும். வந்த பின்புதான் இனிமேல் அவர்களுக்கு என்ரோல்மெண்ட் செய்யப்படும். சட்டப்படிப்பு முடித்தவர்கள் காவல்துறையினரின் சான்றிதழ் இருந்தால் மட்டுமே வக்கீலாக பதிவு செய்ய முடியும் என்ற புதிய விதிமுறை அமலுக்கு வந்துள்ளது.